எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. மாட்டி விட்டணும் ராகா.fmக்கு வந்து டீடைல்ஸ் போடுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம், கவலைப்படாதீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம கிட்ட மேரி அம்மா மற்றும் அவருடைய கணவர் ஜேம்ஸ் ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல மடக்கி இருக்கோம், பிடிச்சிருக்கோம். அவங்க கிட்ட போயிட்டு சொன்னோம், இந்த மாதிரி நான் வெளிநாட்டுல படிச்சு வந்திருக்கேன், சோ உங்க தலைக்கு வந்து பர்பிள் கலர்ல அடிச்சா நல்லா இருக்கும், நாங்க வந்து இது ஃப்ரீ சர்வீஸா பண்றோம், வரீங்களா? நல்லா இருக்கு. அதுக்கு பிறகு ஆரம்பிச்சதுதான் இந்த போராட்டம். ஓகே, எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க இப்ப கேளுங்க. ஹலோ மிஸ்ஸஸ் ஜேம்ஸ். ஹே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். யாரு இது? ஓகே, என் பேர் நாதன். நாதனா? ஆஹா. ஏன் பயந்து போய் பேசுறீங்க? நான் உங்களை போன்ல ஒண்ணும் பண்ணிட முடியாது. இல்ல இல்ல, யாரு நாதன் தெரியலையே. ஓகே, நாதன் என்பவர் வந்து ஒரு நல்ல மனுஷன், புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த தொழில் என்னன்னு சொன்னா, இந்த ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்கக்கூடிய ஆன்டி அங்கிளுக்கு முடியெல்லாம் வெட்டி அவங்களுக்கு ஏர் வாஷ் எல்லாம் பண்ணி டாய் எல்லாம் பண்ணக்கூடியவர். சோ இந்த நாதன் தான் நான். முடியெல்லாம் வெட்டுறதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு வந்து உங்களுடைய படத்தை நான் பார்த்தேன். சோ அந்த உங்களோட படத்தை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பர்பிள் கலர் முடி வந்து டாய் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஐயோ வேணாம் வேணாம், அந்த இருக்கிற கலரே போதும் எனக்கு, அந்த கலர் எல்லாம் வேண்டாம். நீங்க அங்கிள் கூப்பிடுங்க, நான் அங்கிள்கிட்ட பேசுறேன். சரி இருங்க, கொடுக்கறேன். ஹலோ அங்கிள், நான் நாதன் பேசுறேன் அங்கிள். அவங்க கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? கத்துக்கிட்டு கலையை நம்முடைய சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த ரிட்டையர்ட் ஆன ஆன்டி அங்கிள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து மாடர்னா மாத்திர ஒரு தொழில் எடுத்துக்கிட்டேன், ஃப்ரீ. சோ இப்போ வந்து நம்ம ஸ்தாப்பா ஏரியாவில் இருக்கிறோம். சோ உங்க வீட்டுக்கு நான் வந்து அவங்க ஆன்டிக்கு வந்து பர்பிள் கலர் முடி அடிக்க போறேன். எனக்கு அவங்க குடிஸ் தான், எனக்கு அவங்க இதுதான். இப்ப நீங்க எதுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கிறீங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க, எங்களுக்கு மட்டும் ரொம்ப அக்கறை இருக்கு, என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு மட்டும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் செய்யலாம் தானே? இல்ல இல்ல, நீங்க எங்களை செய்யலாம், நீங்க வேற யாரையும் பார்த்து இது பண்ணுங்க. ஏன் நாங்க வந்து உங்களை சூஸ் பண்ணிருக்கோம், உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு, நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். நீங்க வீட்டுக்கு வரவானா காட்டுக்கு வரவானா, வேற வேலை என்ன வேலையை பாருங்க தம்பி. எதுக்கு நீ என் வீட்டுக்கு வர? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ எதுக்கு என் வீட்டுக்கு வர? இது வந்து ட்ரக், நம்ம வந்து உங்க வீட்டு உள்ள வர மாட்டோம், வெளியே தான் நிப்போம். நீங்க வெளியே நிக்கவனா வீட்டு உள்ளுக்கும் வரவனா தம்பி, நீங்க வேலையை பார்த்து நீங்க அவங்க கிட்ட கொடுங்க, எனக்கு வந்து உங்ககிட்ட பேச பிடிக்கல. எனக்கு தான் உன்னை கண்டாலே மூஞ்ச பார்க்கவே இல்லை, பிடிக்கல எனக்கு. என் முகத்தை நீ பார்க்கவே இல்லையே. நீ தம்பி எங்க பாஷை நல்லா பேசிக்க, நாதனா நோதனா, அது பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ வந்து என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு அடிக்குது, அதை அடிக்குது, நீ யாருப்பா? ஒன்னு யாரு கூப்பிட்டா? நாங்க ஒன்னும் இது கூப்பிட்டு ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸோ நீங்க காசு கொடுத்து சர்வீஸ் பண்ணாலும் எங்களுக்கு வேணாம் தம்பி. உங்களுக்கு பொறாம அங்கிள், அவங்க அழகாயிருவாங்கன்னு. ஆமா, உண்மைதான். எங்க போய் காதல் பண்ணிட்டாங்களாக்கா? ஓகே மிஸ்டர் ஜேம்ஸ் அவர்களே, சரி பாப்போம், ரொம்ப நன்றி. ஓடி போட்டாலாம் இங்க கண்ணில் வரலாம், எழுதி போட்டோம் வந்தாலும் வந்து ரீசார்ஜ் பண்றாராம், வயசானவங்களாம் கை அட்டி விடுறாராம். ரொம்ப பேசுறான். ஏன் உங்க ஒய்ஃப் அழகா இருக்குங்களா? பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? ஏன் ஒய்ஃப் அழகா இருந்தா எனக்கு தான் பிடிக்கும்ல, இல்லை அவங்க வராம அது கடவுளே. நம்புறேன். மிஸ்டர் ஜேம்ஸா, ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்களா? ஓகே சொல்லிட்டாங்க. எத்தனை மணிக்கு வரட்டும்? யோசனை பண்ணி சொல்றேன். ஓகே மீட் மணிக்கே வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அப்படியா? நான் இப்ப கூப்பிட்டு கூட ஒண்ணு தானே, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கும் ஃப்ரீயா பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை கிடையாது தான். எனக்கு இஷ்டம் இல்ல உங்கள்கிட்ட இது பண்ணிக்கிறதுக்கு, எனக்கு பிடிக்கல. பிடிக்கல? எனக்கும் இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு பிடிக்கல, அதனாலதான். அப்ப அடிக்காத இல்ல, மனசு கேட்க மாட்டேது. ஏன் மனசு கேட்க மாட்டேது? எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க போய் அடிக்க. அங்க போய் இந்த அனாத ஆசிரமா இருக்குல்ல, அங்க போய் பாரு, நிறைய பேர் இருப்பாங்கய்யா, அவங்க போய் அடிக்க முதல்ல, அவங்க போய் அடிச்சுட்டு வாய், அப்புறம் கடைசியாம படிச்சுப்போம். அவங்களுக்கு பர்பிள் கலர் வேணும்னு சொல்றாங்களா? அதான் பிரச்சனை. வேற கலர் அடிச்சு விடு. வேற கலர் எங்கிட்ட இல்ல. இதெல்லாம் இப்ப என்ன செய்யலாம், வாங்கிட்டு போய் அடி. ஆனா நீங்க ரொம்ப நக்கலா பேசுறீங்க, அதனாலதான் உங்களை வந்து இது எப்படி இருக்கு சொல்லலான்னு பாக்குறேன். அதெல்லாம் முதல்ல சொல்றேன், இது எப்படி இருக்குன்னு. இது எப்படி இருக்கு தம்பி? தம்பி என்ன தம்பி? போங்க தம்பி. நீங்க எங்க அவங்க? ஹலோ அக்கா, உங்களுக்கு பர்பிள் கலர் அடிச்சிடலாம்க்கா. உதய வேணாம்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன? ஏன் இப்படி? யார் அது? அக்கா, நான் தான் உதய பேசுறேன். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு?
இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. மாட்டி விடணும் ராகா.fmக்கு வந்து டீடைல்ஸ் போடுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம், கவலைப்படாதீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம கிட்ட மேரி அம்மா மற்றும் அவருடைய கணவர் ஜேம்ஸ் ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல மடக்கி இருக்கோம், பிடிச்சிருக்கோம். அவங்க கிட்ட போயிட்டு சொன்னோம், இந்த மாதிரி நான் வெளிநாட்டுல படிச்சு வந்திருக்கேன், சோ உங்க தலைக்கு வந்து பர்பிள் கலர்ல அடிச்சா நல்லா இருக்கும், நாங்க வந்து இது ஃப்ரீ சர்வீஸா பண்றோம், வரீங்களா? அப்படி நல்லா இருக்கு. அதுக்கு பிறகு ஆரம்பிச்சதுதான் இந்த போராட்டம். ஓ ஓகே, எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க இப்ப கேளுங்க. ஹலோ மிஸ்ஸஸ் ஜேம்ஸ். ஹே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். யாரு இது? ஓகே, என் பேர் நாதன். நாதனா? ஆஹா. ஏன் பயந்து போய் பேசுறீங்க? நான் உங்களை போன்ல ஒண்ணும் பண்ணிட முடியாது. இல்ல இல்ல, யாரு நாதன் தெரியலையே. ஓகே, நாதன் என்பவர் வந்து ஒரு நல்ல மனுஷன், புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த தொழில் என்னன்னு சொன்னா, இந்த ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்கக்கூடிய ஆன்டி அங்கிளுக்கு முடியெல்லாம் வெட்டி அவங்களுக்கு ஏர் வாஷ் எல்லாம் பண்ணி டாய் எல்லாம் பண்ணக்கூடியவர். சோ இந்த நாதன் தான் நானு. முடியெல்லாம் விட்டுறதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு வந்து உங்களுடைய படத்தை நான் பார்த்தேன். சோ அந்த உங்களோட படத்தை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பர்பிள் கலர் முடி வந்து டாய் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஐயோ வேண்டாம் வேண்டாம், அந்த இருக்கிற கலரே போதும் எனக்கு, அந்த கலர் எல்லாம் வேண்டாம். நீங்க அங்கிள் கூப்பிடுங்க, நான் அங்கிள்கிட்ட பேசுறேன். சரி இருங்க, கொடுக்கறேன். ஹலோ அங்கிள், நான் நாதன் பேசுறேன் அங்கிள். அவங்க கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? கத்துக்கிட்ட கலையை நம்முடைய சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த ரிட்டையர்ட் ஆன ஆன்டி அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து மாடர்னா மாத்திர ஒரு தொழில் எடுத்துக்கிட்டேன், ஃப்ரீ. சோ இப்போ வந்து நம்ம ஸ்தாப்பா ஏரியால இருக்கிறோம். சோ உங்க வீட்டுக்கு நான் வந்து அவங்க ஆன்டிக்கு வந்து பர்பிள் கலர் முடி அடிக்க போறேன். எனக்கு அவங்க குடிஸ் தான், எனக்கு அவங்க இதுதான். இப்ப நீங்க எதுக்கு இவ்வளவு அக்கள் இருக்கு? எவ்வளவு பேர் இருக்காங்க, எங்களுக்கு மட்டும் ரொம்ப அக்கள் இருக்கு, என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு மட்டும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் செய்யலாம் தானே? இல்ல இல்ல, நீங்க எங்களை செய்யலாம், நீங்க வேற யாரையும் பார்த்து இது பண்ணுங்க. ஏன் நாங்க வந்து உங்களை சூஸ் பண்ணிருக்கோம், உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு, நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். நீங்க வீட்டுக்கு வரவானா காட்டுக்கு வரவானா, வேற வேலை என்ன வேலையை பாருங்க தம்பி. எதுக்கு நீ ஏன் வீட்டுக்கு வர? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ எதுக்கு ஏன் வீட்டுக்கு வர? இது வந்து ட்ரக், நம்ம வந்து உங்க வீட்டு உள்ள வர மாட்டோம், வெளியே தான் நிப்போம். நீங்க வெளியே நிக்காமனா வீட்டு உள்ளுக்கும் வரவனா தம்பி, நீங்க வேலையை பார்த்து நீங்க அவங்க கிட்ட கொடுங்க, எனக்கு வந்து உங்ககிட்ட பேச பிடிக்கல. எனக்கு தான் உன்னை கண்டாலே மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல எனக்கு. என் முகத்தை நீ பார்க்கவே இல்லையே. நீ தம்பி எங்க பாஷை நல்லா பேசிக்க, நாதனா நோதனா, அது பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ வந்து என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு அடிக்குது, டை அடிக்குது, நீ யாருப்பா? ஒன்னு யாரு கூப்பிட்டா? நாங்க ஒன்னும் இது கூப்பிட்டு ஃப்ரீ சர்வீஸ். நீங்க ஃப்ரீ சர்வீஸோ நீங்க காசு கொடுத்து சர்வீஸ் பண்ணாலும் எங்களுக்கு வரலாம் தம்பி. உங்களுக்கு பொறாம அங்கிள், அவங்க அழகாயிருவாங்கன்னு. ஆமா, உண்மைதான் உண்மைதான். எங்க போய் காதல் பண்ணிட்டாங்களாக்கா? ஓகே மிஸ்டர் ஜேம்ஸ் அவர்களே, சரி பாப்போம், ரொம்ப நன்றி. ஆமா நன்றி. ஓடி போட்டாலாம் இங்க கண்ணில் வரணும், எழுதி போட்டோம் வந்தாலும் வந்து ரீசார்ஜ் பண்றாராம், வயசானவங்களாம் கை அடிச்சு விடுறாராம். இருக்கிற முடியும் எனக்கு போதும், எனக்கு அந்த டை அந்த கலர்லாம் ரொம்ப பேசலாம். ஏன் உங்க ஒய்ஃப் அழுகா இருக்குங்களா? பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? ஏன் ஒய்ஃப் அழுகா இருந்தா எனக்கு தான் பிடிக்கும்ல? இல்ல அவங்க போறாம அது கலை ஒழிய நம்புறேண்ணா நம்புறேண்ணா. யாரு? மிஸ்டர் ஜேம்ஸா? ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்களா? ஓகே சொல்லிட்டாங்க. எத்தனை மணிக்கு வரட்டும்? யோசனை பண்ணி சொல்றேன். ஓகே ஓகே, மீட் மணிக்கே வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அப்படியா? நான் இப்ப கூப்பிட்டு கூட ஒண்ணு தானே, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கும் ஃப்ரீயா பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் எனக்கும் பிரச்சனை கிடையாது தான். எனக்கு இஷ்டம் இல்ல உங்கள்கிட்ட இது பண்ணிக்கிறதுக்கு, எங்களுக்கு பிடிக்கல. பிடிக்கல? பிடிக்கல. எனக்கும் இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு பிடிக்கல, அதனாலதான். அப்ப அடிக்காத, அப்ப விட்டு அப்ப ஏன் அடி படிச்சிருக்க? இல்ல மனசு கேட்க மாட்டுது. ஏன் மனசு கேட்க மாட்டேது? எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களாம் போய் அடிக்க. அங்க போய் இந்த அனாத ஆசிரமா இருக்குல்ல, அங்க போய் பாரு, நிறைய பேர் இருப்பாங்கய்யா, அவங்களுக்கு போய் அடிக்க. அவங்களுக்கு போய் அடிச்சுட்டு வாய், அப்புறம் கடைசியாம அடிச்சுப்போம். அவங்களுக்கு பர்பிள் கலர் வேணாம்னு சொல்றாங்களா? அதான் பிரச்சனை. வேற கலர் அடிச்சு விடு. வேற கலர் எங்கிட்ட இல்ல. இல்லன்னா இப்ப என்ன செய்யலாம்? வாங்கிட்டு போய் அடி. ஆனா நீங்க ரொம்ப நக்கலா பேசுறீங்க, அதனாலதான் உங்களை வந்து இது எப்படி இருக்கு சொல்லலான்னு பாக்குறேன். அதெல்லாம் முதல் சொல்றேன், இது எப்படி இருக்குன்னு. இது எப்படி இருக்கு?
தம்பி 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 என்ன தம்பி போங்க தம்பி நீங்க எங்க அவங்க? ஹலோ அக்கா உங்களுக்கு பர்பிள் கலர் அடிச்சிடலாம்க்கா. உடனே வேணாம்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன ஏன் இப்படி யார் அது? அக்கா நான் தான் உதய பேசுறேன். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு?